ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்க நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது நம்ம ஆனந்த நாவல் கீதம் சேனலை. என்ன சகோதர சகோதரிகளே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? குட். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும், அத்தியாயம் 20. உன் கல்யாணத்தை பார்த்துட்டு உன் பிள்ளையையும் பார்த்துவிட்டு தான் போவேன் என்றார் புன்னகையுடன் பாட்டி. அப்பா தாத்தா குளிச்சுட்டு வாங்க, சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் என்றாள் செல்விகா. இவர்களும் அவரவர் அறைக்கு சென்றார்கள். மாலை 4 மணி. பவளமும் உமையாலும் அருந்ததியை பார்க்க பழங்கள் வாங்கி கொண்டு வந்தார்கள். வேலைக்காரர்கள் யார் என்று கேட்டு அமர வைத்துவிட்டு பரசுகனுக்கு ஃபோன் பண்ணி விஷயம் சொல்லவும் அவர் இறங்கி வந்து வரவேற்றவர் அப்பாவின் அறைக்கு சென்று பவளம் வந்திருப்பதை சொல்லி அம்மாவை கைத்தாங்கலாக அழைத்து வந்தார். மருதவேலுவும் உடன் வந்தார். முறையாக வரவேற்று டீ ஸ்நாக்ஸ் கொடுத்து உபசரித்தார்கள். என்னம்மா இப்படி, நான் உங்களை பார்த்ததே இல்லையே என்றார் உமையாள் அருந்ததியிடம். என்னம்மா பண்ணுறது, வயசாயிடுச்சு இல்லையா என்று சிரித்து சமாளித்தவர், என் பேத்தி கல்யாணத்தை சீக்கிரம் வைக்கலாம்னு பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சரிம்மா, என் மகனுக்கும் இந்த மாத கடைசிக்குள் முடிக்க சொல்லி நம்ம ஜோசியர் சொல்லியிருக்கார். ஆமாம், நாங்களும் ஜோசியர்கிட்ட பேசி முகூர்த்த நாள் குறிக்க சொன்னோம். 4 தேதி கொடுத்திருக்கார். உங்களுக்கு எது சௌகரியப்படும் என்று சொன்ன பிறகுதான் மற்ற ஏற்பாடு என்றார் அருந்ததி. அது சரிம்மா, பொண்ணுக்கு எந்த தேதி சரியாக இருக்கும் என்று பொண்ணுக்கிட்ட கேட்டுத்தானே நீங்கள் சொல்லணும். மற்றதெல்லாம் நாம் அனுசரித்து போகலாம் என்று உமையால் சொல்ல, அதுவும் சரிதான் என்றவர் மெல்ல எழுந்து, நான் செல்விக்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். நீங்கள் வந்தது வேறு அவளுக்கு தெரியாது என்று நடக்க பரசுகன் எழுந்து தாயை அழைத்து கொண்டு லிஃப்டிற்குள் சென்றார். அவருக்காகத்தான் முன்பே லிஃப்ட் வைத்தது. அவருக்கு அடிக்கடி மூட்டு வலி வரும். பரசுகன் தாயை மகள் அறையில் விட்டு வந்தார். பாட்டியை பார்த்ததும், என்ன பாட்டி, என்ன கூப்பிட்டு இருக்கலாமே, நீங்கள் ஏன் வந்தீங்க என்று பாட்டியை பிடித்து உட்கார வைத்தாள். அருந்ததி சோஃபாவில் அமர்ந்தவர் பேத்தியை தன் அருகே அமர வைத்து அவள் தலை கோதிய பாட்டி, உனக்கு அந்த பையனை பிடிக்குதா? உண்மையை சொல்லு. பிடிச்சிருக்கு. நீங்கள் எல்லாரும் சொன்ன பிறகு எனக்கு எதுவும் இல்லை. கல்யாணம் நம்ம ஊர் கோவிலில் வைக்கலாம் என்று நினைக்கிறோம். இங்கே ரிசப்ஷன் வைக்கலாம். கோவிலுக்கு போக உனக்கு மாதாந்திர தேதி எப்போ என்று கேட்டு தெரிந்து கொண்டு, சரி, ஒரு சுடிதார் எடுத்து போட்டுக்கிட்டு வா, உன் மாமியார் மாமனார் வந்திருக்காங்க, வாங்கன்னு கேளு என்றார். பிறகு செல்விகா முகம் கழுவி ஒரு சுடிதார் போட்டு தலையை சீவி ஹேர்பேண்ட் போட்டுக்கொண்டு பாட்டியை அழைத்து கொண்டு கீழே வந்தாள். வாங்க ஆண்டி, வாங்க அங்கிள் என்றாள். இன்னும் என்னடா அங்கிள் ஆண்டி, அத்தா மாமா என்று கூப்பிடு என்றார் மருதவேல். சரி தாத்தா என்றார். பிறகு உமையால் அவளை அருகே அமர வைத்து பேசினார். ஆண்கள் ஒருபுறம் சொந்த ஊரில் திருமண ஏற்பாடு பற்றி பேசினார்கள். பாட்டி, செல்வி உன் ரூமுக்கு போமா என்றவுடன் வரேன் அத்தை என்று செல்விகா சென்று விட்டாள். உமையால், நான் நேரடியாக கேட்கிறேன், உன் மருமகளுக்கு நாங்கள் இதை செய்யணும் என்று ஏதாவது எதிர்பார்க்கிறியா என்று கேட்க, இல்லைம்மா, அப்படி இல்லை, உங்கள் பொண்ணு உங்கள் இஷ்டம். ஏன் கேட்கிறேன் என்றால், திருமணத்திற்கு பிறகு என் பேத்திகளுக்கு அவரவர் சொத்தை பிரித்து கொடுத்து விட போகிறேன். இந்த வீடு எங்கள் 3 பேரின் காலத்திற்கு பிறகுதான் அவர்களுக்கு. மற்றபடி பெரிய பேத்திக்கு பேரன் என்பதால் நான் புடவை நகை இப்படித்தான் செய்தோம். ஒரே வீட்டில் இருந்ததால் சீர் சாமான் எதுவும் வாங்கலை. திருமணத்திற்கு பிறகு அங்கே அவளுக்கு எது தேவையாக இருக்கோ அதை வாங்கி தருகிறோம். மற்றபடி நம்ம ஊர் கோவிலுக்கு திருவிழாவிற்கு கொடுக்க வேண்டிய சீர் எல்லாமே இருக்குது. இதை தாண்டி உனக்கு ஏதாவது மருமகளுக்கு செய்யணும் என்றால் சொல்லு, செய்கிறேன். இப்போ என் உடல்நிலை சரியில்லை. ஊரில் திருமணம் வைத்து கொள்வோம். ரிசப்ஷன் இங்கே வைக்கலாம் என்றார். நம்ம ஊரில் எல்லாருக்கும் சொல்லுங்க, யாரையும் விட வேண்டாம். நம்ம அங்காளி பங்காளி வீட்டில் பிறந்த பெண்களுக்கும் சொல்லுங்க. முதலில் இன்னும் 4 நாள் நல்லா இருக்கு. முதலில் தாலி சேலை வாங்கிவிடலாம். பிறகு தேவையானதை அவரவர் இஷ்டப்படி வாங்கிக்கலாம் என்றார் அருந்ததி.
பவளமும் உமையாலும் சரிம்மா, நீங்களும் ஏற்பாடு பண்ணுங்க, நாங்களும் ஏற்பாடு பண்ணுறோம் என்று கூறி விடைபெற்று சென்றார்கள். அருந்ததி பாட்டிதான் மகனையும் கணவரையும் அடக்கிவிட்டார். முதலில் சின்னவ திருமணம் ரிசப்ஷன் நல்ல விதமாக முடியட்டும், பிறகு நாம் எடுத்திருக்கிற முடிவுப்படி செய்வோம் என்றார். பரசுகனும் அது சரிதான் என்று ஒத்துக்கொண்டார். அதன்படி அவங்க ஊர் கோவிலின் வளாகத்திற்குள் 1000 பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிடும்படி ஒரு பெரிய சாப்பாடு கொட்டகை, பெரிய சமையல் கூடம், போர் போட்டு பெரிய தண்ணீர் டேங்க் எல்லாம் மருதவேல் கோவிலுக்கென்று தன் சொந்த செலவில் கட்டி கொடுத்திருக்கிறார். அதில்தான் ஊரார் பிள்ளைகளின் காதுகுத்து, கோழிப்படையல், திருமணம், திருவிழா போன்ற நிகழ்ச்சிகள் கோவிலில் நடைபெறும் போது அதைத்தான் பயன்படுத்தி கொள்வார்கள். இன்று அதே கோவிலில்தான் தன் பேத்தியின் திருமணத்தை மருதவேல் நடத்துகிறார். அத்துடன் கோவில் வளாகத்தில் பெரிய கொட்டகை போட்டு அலங்காரம் பண்ணவும் ஏற்பாடு செய்தார். முறைப்படி அண்ணன் வீட்டிற்கு பேத்தியின் திருமண விஷயம் தெரியப்படுத்த வேண்டும் என்று அண்ணன் ஞானவேலுக்கு ஃபோன் பண்ணினார். எடுத்தவர், சொல்லு தம்பி, நல்லா இருக்கியா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்று அவர் நலம் விசாரிக்க, மருதவேலுவும் அண்ணனையும் அவர் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நலம் விசாரித்தார். பிறகு, அண்ணே, அருந்ததிக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்படியா? வைத்தியம் பார்த்தாதானே? பார்த்தேன், ஆனாலும் பெரிதாக ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுதான் சின்ன பேத்தி கல்யாணத்தை உடனே பண்ணிடலாம் என்று அவசரமாக பேசி முடித்து விட்டோம். என்னடா இப்படி சொல்கிற? எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை? நீங்களா பேசி முடிச்சுட்டு போனால் போகுது அப்படின்னு என்கிட்ட சொல்கிறியாக்கோ என்று அவர் கேட்க, அப்படி இல்லைண்ணே, இன்றைக்கி காலையில் தான் அருந்ததி ஆஸ்பத்திரியில் இருந்து வந்திருக்கு. இந்த பேச்சு ஆஸ்பத்திரியில் தான் பேசி முடிவு பண்ணினோம். ஆனால் பரசுகன் ஏற்கனவே இந்த மாப்பிள்ளைக்குத்தான் செய்யணும் என்று பிடிவாதமாக சொன்னான். எனக்கும் சரிதான் என்று தோன்றியது. நல்லா உங்கள் எல்லாருக்கும் சொல்லி முறைப்படி பேசி முடித்து செய்வோம் என்று தான் நினைத்தோம். ஆனால் அருந்ததி உடல்நிலை சிக்கலாக இருப்பதால் நாள் தள்ளி போட்டால் ஏதாவது நடந்தால் என்ன பண்ணுறது? நாங்கள் 2 பேரும் வயசானவங்க. என்ன இருந்தாலும் ஒரு பெண் இல்லாமல் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறது எவ்வளவு கஷ்டம்? நமக்கு ஆம்பளைகளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள்? அதுதான் ரொம்ப சுருக்கமாக நம்ம ஊர் கோவிலில் கல்யாணம் பண்ணி அங்கேயே நம்ம ஊர் ஆட்களுக்கு விருந்து போடலாம் என்று நினைக்கிறேன் என்றார். எல்லாம் சரி, மாப்பிள்ளை எந்த ஊர்? நீ அதைத்தானே முதல்ல சொல்லணும் என்று பெரியவர் கேட்க, நம்ம ஊர் மாப்பிள்ளை தான். என்னது, நம்ம ஊர் மாப்பிள்ளையா? அது யாருப்பா? நம்ம வீட்டு பொண்ணை கட்டிக்கிற அளவு இந்த ஊரில் பெரிய அளவில் இருக்கான் என்று அவர் யோசிக்க, நான் பணங்காசு பார்க்கல. பரசுகனும் அவன் நண்பனின் மகன்தான் மாப்பிள்ளை என்று முடிவு பண்ணிட்டான். என்னது, பரசுவோட நண்பனா? அது யாரு? நம்ம குணக்குன்றன் ஐயாவோட பேரன் தான் மாப்பிள்ளை. பவளக்குன்றனும் பரசுகனும் சின்ன வயதில் நண்பர்கள் என்றார். ஒரு நிமிடம் ஞானவேல் முகம் சுருங்கியது. பிறகு அவர் பேரன்கள் இனிமேல் சின்ன தாத்தா குடும்பத்துக்கு ஆண் வாரிசு இல்லை என்று சொல்லிக்கொண்டு தெனாவட்டாக இருக்கும்போது இவர்கள் இப்படி உள்ளூர்காரனை மாப்பிள்ளையாக்குவார்கள் என்று இவரும் நினைத்து கூட பார்க்கவில்லை. சரிதான் தம்பி, ரொம்ப விவரமாகத்தான் செய்திருக்கான் என்று தனக்குள் நினைத்தவர், ஏன்பா உன் மருமகளே வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டு நடக்கும் ஆள், உன் பேத்திக அதுக்கு மேலே. அப்படி இருக்க இவன் வீட்டில் போய் எப்படி உன் பேத்தி வாழ முடியும் என்று அவர் கேட்க, மாப்பிள்ளை சின்னதாக தொழிற்சாலை வைத்திருக்கார், நல்ல வசதியாக இருக்காங்க, பெருசாக வெளிக்காட்ட மாட்டான் பவளம். மற்றபடி பசங்க எல்லாரும் நல்ல பெரிய படிப்பு படிக்கிறாங்க. மாப்பிள்ளை உருவத்தில் மட்டுமில்லை, குணத்திலும் அவங்க தாத்தாவை போலதான் என்றார். வீட்டோட மாப்பிள்ளையா வர்றானா? இல்லை, அதெல்லாம் இல்லை. எங்கள் காலத்துக்கு பிறகு நம்ம ஊரில் உள்ள என்னுடையது எல்லாம் என் சின்ன பேத்திக்குத்தான் என்றார். அதுதான் நீ இந்த ஊர்க்காரனுக்கு பெண் கொடுக்கும் போதே தெரியுதே, நீ வேற இதை சொல்லணுமா என்ன என்று ஞானவேல் சொன்னவர், சரி உன் இஷ்டம், ஆக வேண்டிய வேலையை பாரு. கல்யாணம் எப்போ? அடுத்த வாரம் புதன்கிழமை. என்னது, அடுத்த வாரமா? எப்படி ஏற்பாடு பண்ண வேண்டாமா?
பண்ணணும். இன்னும் எந்த வேலையும் தொடங்கலை. 2 குடும்பத்தை தவிர மூத்தவங்க உங்களுக்குத்தான் முதலில் சொல்லணும் என்று தான் சொல்கிறேன் என்றார். ஆமாம், உள்ளூர்காரன் சம்பந்தம். நான் உள்ளூரில் இருக்கேன் என்கிற ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தோணலை. இப்போ என்னமோ சொல்கிறா. சரிதான், எப்படியோ நல்லா இருந்தால் சரிதான் என்றார். பரசுகனும் பெரியப்பா மகனுக்கு ஃபோன் பண்ணி திருமண செய்தியை சொன்னார். அவர்களால் நம்பவே முடியலை. ஏன்னா அவர்களை விட மருதவேல் குடும்பம் எத்தனையோ மடங்கு பணக்காரர்கள்.